எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? யாரும் சில கைதுக்க மாட்டீங்க. சரி, ஓகே, நரகத்துல போறவங்களுக்கு பரலோகம் போறதுக்குலாம் ஆசையா இருக்கலாம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஆண்டவரே, இன்னொரு 20 வருஷம், இன்னொரு 30 வருஷம் இருக்குமா எனக்கு. நான் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 40 வருஷம், 38 வயசு ஆயிடுச்சு. 40 78 வயசு. ஆண்டவரே, அப்போவே பேரம்பத்தில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்திராம சொல்கிறீங்க, இங்கே கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்கணும். ஆனால் சிம்பிளான காரியங்கள் கிடையாது. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அவருக்கு நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்திராமன் சொல்கிறீங்க. இந்த கூடாரத்தில் நம்ம இருக்கும் பொழுதே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம நெடுக்கமான வழியில் போகிறலா இருக்க வேண்டும். ஆமாம், அங்கே இங்கே நம்ம இப்படி போனாலும் அப்படி வந்து கூப்பிடுவாங்க, இப்படி வந்தாலும் இப்படி வந்து கூப்பிடுவாங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேரான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். செம்மையான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு பரிசுத்தமான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதியான வழியை எனக்கு வைத்திருக்கிறார். அன்பான வழியை வைத்திருக்கிறார். இதை விட்டுட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தை நோக்கியே நான் ஓட போகிறேன். அப்படி இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும்.